பயோசிஸ்டம் டெக்னாலஜி எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், ப்ராபப்ளி ஜனவரியில நடக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட் பேரலல் என்ன, எப்படி கொஷன்ஸ் பேஸ்டு வருது, அண்ட் ஆல்சோ கொஷன்ஸ் நாங்கள் எப்படி தெரிவு செய்யணும், தெரிவு செய்யக்கூடிய கொஷன்ல எப்படி நாங்க எஃபிஷியன்சி அதாவது வினைத்திறனை கூட்டிக் கொள்ளலாம், அதாவது புள்ளிகளை எவ்வாறு எங்களுக்கு மேம்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய விடயம் மிக முக்கியமானதாக இருக்கும். ஆகவே எக்ஸாம நீங்க செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு விளங்கும் பொதுவாக எம்சிக்யூ கொஸ்டின் பல்தேர்வு வினாக்கள் கொஞ்சம் ஹார்டானமாய் விளங்கலாம். பொதுவாக எங்கட அனலைஸ் படி இலங்கை பரீட்சை திணைக்களம் வெளியிடக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துல சமரி போடுவான் 2019ல 2020ல பிறகு 2018ல செய்யற ஒவ்வொரு எக்ஸாம்டையும் சமரி அங்க இன்க்ளூட் ஆயிருக்கும். சோ அந்த சமரிய பார்த்தா எம்சிக்யூல தான் எங்கட மாணவர்கள் நிறைய பேர் பிழை விடுறாங்க. சோ இன்றைக்கு நான் உங்களுக்கு எம்சிக்யூல உங்களுக்கு நிறைய விடயத்தை தரணும் என்றதுக்காக வேண்டி இந்த எம்சிக்யூ ஹேண்ட் அவுட் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் this will be a great opportunity for all of students. You have to take a piece of paper or whatever, you can write the note and description and we can start now. So please avoid unnecessary things in the chat box, and I want to say you have to mute yourself every time. You have to check whether your microphone is on or not, and also your video is on or not, because sometimes probably girls are here, so you have to take your discipline as much as possible. Thank you everyone. I am going to start my lecturing, so you have to understand carefully. Thank you everyone. முதலாவது எம்சிக்யூவை பாருங்க. முதலாவது எம்சிக்யூ, நாள்தோறும் காலை 8:30 மாலை பிற்பகல் 3:30 ஆகிய வேளைகளின் போது சேகரிக்கப்படும் வானிலை பரமானங்களாவன நாள்தோறும் காலை 8:30க்கும் மாலை 3:30க்கும் உங்களுக்கு தெரியும், நாங்க வானிலை அவதான நிலையத்தை பொறுத்த வகையில நாங்க என்ன செய்யறோம்டா, காலை மாலை என்றவாறு இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாங்க என்ன செய்யறோம், வாசிப்புகளை பெறுகிறோம். பொதுவாக காலையில 8:30 மணி அளவிலும் மாலை வேளையில நாங்க என்ன செய்யறோம்டா 3:30 அளவு, அதாவது 3:30 PM நாங்க என்ன செய்யறோம்டா 2 வாசிப்புகளை எடுக்கிறோம். இந்த வாசிப்புகளை நாங்க பதிவு செய்யணும். எவ்வாறு? காலை மாலை என்றவாறு பதிவு செய்யணும். இப்ப பொதுவாக நீங்க படிச்சிக்கலாம் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த வானிலை உபகரணங்கள் என்ற சப்ஹெடிங்க்கு கீழே நாங்க எந்தெந்த உபகரணங்களோட வாசிப்புகளை நாங்க மாலையிலையும் காலையிலையும் எடுக்கிறோம். அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை வாசிப்புகளை பெறுகிறதாக இருந்தால் உங்களுக்கு தெரியணும் கட்டாயமாக மண் வெப்பநிலை எடுக்கிறோம். நாங்க மண் வெப்பநிலை ரீடிங்ஸ் எடுக்கிறோம். மண் வெப்பநிலை, soil temperature,
இரண்டாவது நாங்க எடுக்கிறோம் சார் ஈரப்பதன் எடுக்கிறோம், சார் ஈரப்பதன். பிறகு நாங்க எடுக்கிறோம் வளிமண்டல அமுக்கம், அமுக்கத்தை எடுக்கிறோம். இந்த இது கன்செப்ட்ல இருக்கணும் உங்களோட மைண்ட்ல கட்டாயமாக. வெப்பநிலை, சார் ஈரப்பதன், அமுக்கம், இது மூன்றும் கட்டாயமாக இருக்கணும் ஐடியால. சோ நீங்க பார்க்கணும் இதுல எம்சிக்யூகளை பாருங்க. முதலாவது மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி என்ன செய்யற, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பெறுகிறோம். ஒளிச்செறிவு எதால அளக்கிறோம், சூரிய கதிர்ப்புமானி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை பெறுகிறோம். காற்றிட வேகத்தை தான் எடுக்கிறோம், அநிலமானி, அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை. ஆகவே முதலாவது எம்சிக்யூ வராது. ஏன்னா முதலாவது எம்சிக்யூ வராது. இரண்டாவது எம்சிக்யூ பார்க்கிற, காற்றிட வேகம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, காற்றிட திசை ஒரு தடவை, ஆவியாதல் ஒரு தடவை. ஆகவே இதுவும் பிழையான ஆன்சர். பிறகு மூன்றாவத பாருங்க, சார் ஈரப்பதன் இருக்குது. தட்ஸ் கரெக்ட். வளிமண்டல அமுக்கம், அதுவும் சரியான விடை. மண் வெப்பநிலை, மிகவும் சரியான விடை. ஆகவே என்ன செய்து ஆன்சர் இருக்குதேனா, மூன்றாவது ஆன்சர் தான் மிக பொருத்தமான ஆன்சர். சரியா? எம்சிக்யூவை பார்த்த உடனேமே டிரெக்டா முடிவெடுக்கிற இல்ல, டிரெக்டா முடிவெடுக்கிற இல்ல, அத கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, நாங்க இரண்டாவது கொஸ்டனுக்கு போவோம். என்ற 50 கொஸ்டின் பார்க்க வேண்டி இருக்குது. நாங்க இரண்டாவது கொஸ்டனுக்கு போவோம். பயிரிசை நிலத்தில் உள்ள மண்ணுக்கு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடொன்றின் காரணமாக அம்மண்ணின் தோற்றடர்த்தி 2.4 இருந்து 1.4 மாற்றம் அடைந்ததா? உங்களுக்கு தெரியும் பொதுவாக தோற்றடர்த்தியிட நியம ரேஞ்ச் என்ன? soil bulk density நியம ரேஞ்ச் வந்து 1.4 கிராம் சென்டிமீட்டர் கியூப் into 1.6 1.6 கிராம் சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும். Just you have to take a time and think. இதுதான் தோற்றடர்த்தியிட சரியான ரேஞ்ச். தோற்றடர்த்தி 1.6 விட அதிகமாக சென்றால் எங்களுக்கு ஐடியா எடுக்கலாம், மண் வந்து இறுக்கமடைந்துள்ளது, மண் இறுக்கமடைந்துள்ளது என்று செல்லலாம், மண் இறுக்கமடைந்துள்ளது என்று செல்லலாம். இந்த மண்ணுக்கு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடாக அமைவது, இந்த மண்ணுக்கு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு என்ன? டிரெக்டா ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், மண்ணுக்கு நாங்க சேதன பதார்த்தங்களை சேர்த்து தூர்வையாக்குதல். நாங்க மண்ணை தூர்வையாக்கினா பாருங்க, தூர்வையாக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மண்ணில் இருக்கக்கூடிய காற்றோட்டம், அதாவது நுண்டுலத்தன்மை அதிகரிக்கும். காற்றோட்டம் அல்லது நுண்டுளைத்தன்மை, காற்றோட்டம் அல்லது மண்ட நுண்டுலத்தன்மை என்ன செய்யும்டா, மண்ட நுண்டுளைத்தன்மை என்ன செய்யும்? அதிகரிக்கும். இந்த நுண்டுலத்தன்மை அதிகரிக்கிறதால கனவளவு என்ன செய்ய போற? வளிக்கனவளவு அதிகரிக்கும். ஆகவே தோற்றடர்த்தி என்ன செய்யும்? குறைவடைய பார்க்கும். உங்களுக்கு தெரியும் bulk density rho p is equal mass of soil, அதாவது மண் திண்மத்திட திணிவின் கீழ்
VT என்று செல்றோம், வால்யூம் ஆஃப் டோட்டல், மொத்த கனவளவு என்று செல்றோம். சரி, இதுதான் சமன்பாடு தோற்றடர்த்தி, அதுவும் கிளியர். அடுத்ததெல்லாம் வராது. களி சேர்த்து நீர்ப்பாசனம் செஞ்சா ரோப்பி என்ன செய்யும்? கூடும். ஏன்? துணிக்கை இடைவெளி மட்டுப்படுத்தப்படும். இல்லையா நான் சொல்றது? துணிக்கை இடைவெளி தடைப்படும். சரி, மூன்றாவது MCQ பாருங்க. மூன்றாவது MCQ, உயிர் முறைமைகள் மீது வானிலை காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் வெவ்வேறு செல்வாக்குகள் பற்றி தரப்பட்டுள்ளன. உயிர் முறைமைகள் மீது வானிலை காரணிகள் செலுத்தும் வெவ்வேறு செல்வாக்குகள் பற்றிய கூற்றுகள் தரப்பட்டுள்ளதாம். அதுல ஏ கூற்ற பாருங்கோ. ஏ கூற்று, பயிர்களுக்கு பொறிமுறை சேதம் ஏற்படும், மீன்கள பூக்கள்ல காயம் ஏற்படுதல். பயிர்களுக்கு பொறிமுறை சேதங்கள் ஏற்படும், மீன்கள பூக்கள்ல காயம் ஏற்படும். பி கூற்ற பாருங்கோ. தரமான புல் உற்பத்தி மீன்களின் குடித்தொகை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அடுத்தது சி கூற்ற பாருங்கோ. முட்டை உற்பத்தி குறைவடையுமாம், தாவரங்கள் வாடுமாம். டி கூற்ற பாருங்கோ. டி கூற்று, கோழிகளில் முட்டை உற்பத்தி அதிகரிக்கும், வித்து முளைத்தல். இதுல கொஸ்டின் கேட்டிருக்கிறான் என்னண்டா, தெளிவாக பாருங்கோ. மேற்படி கூற்றுகளில் சாதகமான மலைவீழ்ச்சி சிறப்பான வெப்பநிலைக்கு பொருத்தமானவை. இந்த கூற்றுகள்ல சாதகமான மலைவீழ்ச்சி, அதாவது சிறப்பான வெப்பநிலைக்கு பொருத்தம் என்ன? சாதகமான மலைவீழ்ச்சி, சிறப்பான வெப்பநிலைக்கு பொருத்தம். பயிர்களுக்கு பொறிமுறை சேதங்கள் ஏற்படுறது மலைவீழ்ச்சி அதிகரித்தால். மலைவீழ்ச்சி அதிகரித்தால். உங்களுக்கு தெரியும் பி, தரமான புல் உற்பத்தி மீன்கள குடித்தொகை அதிகரிக்கும். ஏன்னா இது ஒரு சாதகமானது. பி, முட்டை உற்பத்தி குறைவடையும், வெப்பநிலை கூடினா, இந்த டி என்று செல்ற டெம்பரேச்சர் கூடினா முட்டை உற்பத்தி என்ன செய்யும்? குறைவடைய பார்க்கும். முட்டை உற்பத்தி குறைவடையும். தாவரம் என்ன செய்யும்? வாடும். அது பாதகம். இது பாதகமானது. பாதகமான காரணம். இதுல கேட்டிருக்கிற சாதகம் என்று செல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல பாருங்க, வித்து முளைத்தல் செல்வாக்கு செலுத்தும். மழை வீழ்ச்சி அதிகரித்தா முட்டை உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே பொருத்தம் என்னண்டா, இதுல பொருத்தமான ஆன்சர் பி. பி பொருத்தம். ஏன்? தரமான புல் உற்பத்தி மீன்கள குடித்தொகை என்ன செய்யும்? அதிகரிக்கும். இதுல கேட்டிருக்கிற சாதகமான மழை வீழ்ச்சிக்கும் சிறப்பு வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பு. உங்களுக்கு தெரியும், சிறப்பான வெப்பநிலை சாதகமான செல்வாக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பிங்க குறைவு. ஆன்சர் இது வரும். டி என்றதை வெட்டிக்கோங்க. பி மட்டும் இருக்கக்கூடிய ஆன்சரை தெரிவு செய்யுங்க. பி மட்டும். பி மட்டும். சரி, இதுல இருக்குது பியும் டியும் இருக்குதா? பியும் டியும் இருக்குது. பியும் டியும் என்னண்டா உங்களுக்கு தெரியும், வித்து முளைத்தல் என்பது, வித்து முளைத்தல் சீட் ஜெர்மினேஷன் என்று செல்றால் சிறப்பு வெப்பநிலையிட செல்வாக்கு. ஆகவே பியும் டியும் பொருத்தமான ஆன்சர் ஆக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் நாலாவது நிலக்கீழ் மீள் நிரம்பலில் செல்வாக்கு செலுத்தும் காரணி அல்லாதது. உங்களுக்கு தெரியும் நிலக்கீழ் நீர் மீள் நிரம்பலண்டா, நிலக்கீழ் மீள் நிரம்பலண்டா மேற்பட மண்படையினூடாக, மேற்பட இந்த மண்படையினூடாக என்ன செய்யற, நீர் வந்து கீழிறங்கிக் கொள்ளல், நீர் கீழிறங்கிக் கொண்டு இந்த நிலத்தடி நீரோட சேர்றது, பேஸ் வாட்டரோட சேர்றதுக்கு தான் செல்றோம் நிலக்கீழ் நீள் நிரம்பல் என்று செல்றோம். நிலக்கீழ் நீர் மீள் நிரம்பல் என்று செல்றோம். இந்த நிலக்கீழ் மீள் நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் அல்லாதது என்ன? உங்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த சேதன பொருட்களோட அளவு செல்வாக்கு செலுத்தும், ஆழ்கீழ் வடிதல் செல்வாக்கு செலுத்தும், மூடுபடையிடத்து கட்டாயம் செல்வாக்கு செலுத்தும், மல்ஸ்டரிங் என்று சொல்றோம் இங்கிலீஷால. பொதுவாக வைக்கோல் போன்றவற்றை ஊடுவடைகிறது அதிகரிக்கும். அதிக நுண்டுளைத்தன்மை, அதிக முண்டுளைத்தன்மையும் செல்வாக்கு செலுத்தும். மனித தொழிற்பாடுகள் என்று செல்றது இவ்விடம் பொருத்தமற்ற கூற்றாக இருக்கும். சரி, ஐந்தாவது எம்சிக்யூவை பாருங்க. ஐந்தாவது ஒளிக்கால அளவு. ஒளிக்கால அளவுண்டா நாளொன்றுல ஒளி கிடைக்க கூடிய அளவு. உயிர் முறைமைகள தாக்கம் செலுத்தாத காரணி. பொதுவாக இந்த ஒளிக்கால அளவு செல்வாக்கு செலுத்தாத காரணி எது? இதுல பாருங்க, இதுல முதலாவது கூற்ற பூத்தல்ல செல்வாக்கு செலுத்தும் கட்டாயமாக, அது சரி. கோழிகள பாலியல் முதிர்ச்சி அதிலையும் செல்வாக்கு செலுத்தும். ஒளிக்கால அளவு அதிகரிக்கும் போது முட்டை உற்பத்தி குறைவடையும், அது பொருத்தமா? இல்ல. ஒளிக்கால அளவு அதிகரித்தால், நோட் ஒன்று போட்டுக்கோங்க, ஒளிக்கால அளவு அதிகரித்தால் கோழிகள இலிங்க முதிர்ச்சி தாமதம் அடைந்தும், கோழிகள இலிங்க முதிர்ச்சி என்ன செய்யும்? விரைவடையும். விரைவடைகிறதால முட்டை உற்பத்தி என்ன செய்யும்டா? அதிகரிக்க ஸ்டார்ட் பண்ணு. முட்டை உற்பத்தி அதிகரிக்கும். என்னடா? அந்த கோழிகள்ல காணப்படக்கூடிய ஓமோன், அந்த முட்டைய உற்பத்திக்கான LH லூட்டினாக்கள் ஓமோண்ட சுரப்பு நடக்கிறது இந்த ஒளி கிடைக்கக்கூடிய கால அளவு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல. அடுத்தது பாருங்க, ஒளி கால அளவு குறைவடையும் போது ஒளி தொகுப்பு குறைவடையுமா? ஒளிக்கால அளவு குறைவடைஞ்சா ஒளி தொகுப்பு குறைவடையும். சரி, ஒளிக்கால அளவு அதிகரிக்கும் போது பாலியல் முதிர்ச்சி விரைவடையும். சரி, மனிதர்கள விலங்குகளையும் இல்ல, கோழிகளை மட்டும் தான் எங்களுக்கு உதாரணமாக செல்லலாம். ஆகவே இதுக்கு பொருத்தமானது ஒளிக்கால அளவு அதிகரிக்கும் போது முட்டை உற்பத்தி குறைவடையும் இல்ல, கோழிகள முட்டை உற்பத்தி அதிகரிக்கும். சரியா? அடுத்து ஆறாவது பாருங்க. ஆறாவது நில அளவையில எப்படி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் பரீட்சை வினா பத்திரத்துல. பெரும்பாலும் நாங்க இந்த முறை எதிர்பார்க்கிறோம் நில அளவை, லேண்ட் சர்வேரிங்ல கட்டுரை வினா வரலாம். கட்டுரை வினா வரலாம். அதால மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நில அளவையில இந்த முறை கட்டுரை வினாக்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் நில அளவையில. நில அளவை தொடர்பான
பல்வேறு தொழில்நுட்ப முறைகள் பற்றிய கூற்றுகள் வருமாறாம். இதுல முதலாவது கூற்ற பாருங்கோ. ஏ, இலத்திரனியல் முறையில் தூரத்தை அளவிடுவதற்கு முற்றுணியப்பட்ட வேகத்தை கொண்ட மின்காந்த கதிர்கள் பயன்படுத்தப்படும். இலத்திரனியல்ல நாங்க தூரத்தை அளக்கிறோம் எப்படி? EDM. எதால் அளக்கிறோம்? EDM, அதாவது electro magnetic distance measurement என்று சொல்றோம். EDM. EDM-ல நாங்க என்ன செய்றோம்? electromagnetic waves, இந்த மின்காந்த கதிர்களை பயன்படுத்துறோம். அது சரி. B பாருங்க. B கூற்று, உலகளாவிய செய்மதி அமைவு தொழில்நுட்பத்தின் GPS மூலமாக குறிப்பிட்ட புள்ளி ஒன்றின் தனி அமைவிடத்தை கண்டறியலாம். உலகளாவிய செய்மதி தொழில்நுட்பம் இந்த GPS மூலமாக என்ன செய்யலாம்? குறிப்பிட்ட புள்ளி ஒன்றிட தனி அமைவிடத்தை கண்டறியலாம். அதுவும் சரியான விடை. சி பாருங்கோ, பூகோளவியல் தகவல் முறைமை மூலமாக ஒரே வரைபடத்தின் பல்வேறு தகவல்களை உள்ளடக்கலாம். பூகோள தகவல் முறை மூலமாக ஒரே வரைபடத்திட பல்வேறு தகவல்களை உள்ளடக்கலாம். அது சரியா? ஹேண்ட் GPS உபகரணத்தின் மூலமாக எங்களுக்கு அப்படி செய்யலாமா? Yeah. Some students saying no sir, some students saying correct sir. எக்ஸாமுக்கு போராக்கள் கதைங்கோ. சரியா? சி கூற்று, பூகோளவியல் தகவல் முறை மூலமாக ஒரே வரைபடத்தின் பல்வேறு தகவல்களை உள்ளடக்கலாம். சரியா பிள்ளையா? பூகோள தகவியல் முறை மூலம் ஒரே வரைபடத்தில் பல்வேறு தகவல்களை உள்ளடக்கலாம் என்பது சரியானது. சரியானது. சில ஆக்கள் சொல்றாங்க இல்லை என்று, பிள்ளையாம். Study well, not enough for you are capable in your exam. ABC ஆகியெல்லாம் சரியான விடைகளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் பாருங்க என்ன சொல்லிக்கிறான் என்று. 7வது கூற்று, மாணவன் ஒருவன் தனது பாடசாலை தோட்டக்காணியில் நீளத்தை அளப்பதற்காக கவடு வைத்தல் முறையை பயன்படுத்தினான். அம்மாணவன் 30 மீட்டர் தூரத்தை 50, 49, 50 என 3 முறை நடந்து முடிந்தார். அதன் பின்னர் காணியின் நீளத்தை அளந்த போது 77 கவடுகள் வந்தது எனின் அவனின் சராசரி கவட்டின் நீளத்தையும் காணியும் நீளத்தையும் காண்க. விளங்கப்படுத்துறதுக்கு டைம் இல்ல, 50 MCQக்கும் வாரத்தால சமன்பாட்டை தாரன் பாருங்கோ. கவடு வைத்தல் சமன், கவடு வைத்தல் சமன் ஒரு கவட்டின் நீளத்தை
நீளத்தை என்ன செய்யணும்டா மொத்த கவடுகளோட எண்ணிக்கையால மல்டிப்ளை பண்ணணும். கவடு வைத்தல் தூரத்தை என்ன செய்யணும் மொத்த கவடுகளோட எண்ணிக்கையால கவடு வைத்தல் நீளம் சமன் ஒரு கவட்டிட நீளத்தை மொத்த கவடுகளோட எண்ணிக்கையால மல்டிப்ளை பண்ணணும், அதாவது பெருக்கணும். பெருக்கினா உங்களுக்கு விளங்கும் ஒரு ஆன்சர் வரும். சரியா? அந்த ஆன்சர் என்ன செய்யணும்டா சராசரி கவட்டின் நீளம் சொல்லியும் எங்களுக்கு கிடைக்க பெற்ற வாசிப்பு 3ஆல கூட்டி பிரிக்கணும். பொதுவாக இதுக்குரிய ஆன்சர் 60 தொடக்கம் 77 சென்டிமீட்டர் ஆக வரும். செஞ்சு பாருங்களா. அடுத்தது 8வது 50 மீட்டர் அளவு நாடா மூலம் காணியின் நீளம் அளக்கப்பட்டு பின்வரும் தகவல்கள் பெறப்பட்டன. அதுல ஹெட் டேப்மெனுக்கும் ரேர் டேப்மெனுக்கும் இடையிலான வேறுபாடு. ரேர் டேப்மென் உள்ளிடம் குத்தூசிகளுடைய எண்ணிக்கை 3ஆம், ரேர் டேப்மெண்ட வாசிப்பு 26ஆம், ஹெட் டேப்மெண்ட வாசிப்பு 0.3ஆம். அளவு நாடாட வலு இவ்வளவாம். என்ன செய்யணும்டா மேற்படி தரவுகளில் இருந்து அளக்கப்பட்ட மொத்த நீளத்தையும் வலுவுடன் கூடிய நீளத்தையும் காண்க. இதெல்லாம் கொஞ்சம் செய்யணும். Yes, I already uploaded the tutoring group. இதுல நல்லா பாருங்க எப்படி ஆன்சர் எடுக்கிறேன்னு சொல்லி. கொஞ்சம் டைம் போகும், அதுதான் நீக்கிற ப்ராப்ளம் இவ்விடத்துல. ரேர் டேப்மென் கிட்டிருக்கக்கூடிய குத்தூசிகள் எண்ணிக்கை 3ஆம். ரேர் டேப்மெண்ட வாசிப்பு எவ்வளவாம் 26. ஹெட் டேப்மெண்ட வாசிப்பு உங்களுக்கு தெரியும் அளக்கும் நாடால உங்களுக்கு இவ்வளவு டீப்பா இல்ல. அளக்கும் நாடால தூரம் அளத்தல நாங்க 2 நபர்கள் இருப்பாங்க. ஒன்று ஹெட் டேப்மென், இரண்டாவது ரேர் டேப்மென் என்று சொல்றோம். ஹெட் டேப்மென் கிட்டத்தான் மெயின் இருக்கும். அவர் தான் ஆரம்பத்தை பிடிச்சிட்டு இப்படி போவார். அதுல பின்னிக்கால வர ரேர் டேப்மென். இதுக்கு ஆன்சர் வரும் எவ்வளவு கேட்டா 75.7 76.4 வரும். செஞ்சு பாருங்க. டைம் இல்ல ஸ்டூடெண்ட், அதுக்கு போகணும். 9வது சங்கிலி அளவையின் போது பெறப்பட்ட தகவல் தந்திக்கிறான். ஈஸியானது, இது செய்யலாம் பாருங்க. 20 7 10 15 இத்தரவுகளில் இருந்து செங்குத்து தூரங்கள் முறையில். இந்த தரவுகள்ல இருந்து செங்குத்து தூரங்கள் என்ன, எது செங்குத்து தூரங்களாக இருக்கும்? ஈஸியானது, எல்லாருக்கும் விடையளிக்கலாம். செங்குத்து தூரம் என்றா என்ன? ஆஃப்செட். செங்குத்து தூரம் என்று சொல்றது ஆஃப்செட். ஆஃப்செட் என்ன சொல்ற? பிரதான. இது என்ன? மெயின் கோடு பேஸ் லைன், அடித்தள கோடு பேஸ் லைன். இந்த பேஸ் லைன்ல இருந்து எடுக்கக்கூடியது எதுவாக இருக்கும் செங்குத்து தூரங்கள்? ஸ்டூடெண்ட், where is your answers? முதலாவது ஏனா 10ம் 20ம் தான் செங்குத்து தூரங்கள். ஈஸியானது. Yeah, thank you everyone. 10வது MCQ பாருங்க. நுண் இனப்பெருக்கத்தின் போது போசனை ஊடகத்தை கிருமி அளிக்கக்கூடிய முறை உங்களுக்கு தெரியும். இளைய வளர்ப்புல நாங்க MS
ஊடகம், MS ஊடகம், LS ஊடகம், B5 ஊடகம், N6 ஊடகம் என என்ன செய்றோம்? MS ஊடகம், LS ஊடகம், B5 ஊடகம், N6 ஊடகம், நட்ஸின் ஊடகம், நட்ஸின் பயன்படுத்துறோம். இதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம், போசன ஊடகத்தை நாங்க கிருமி அளிக்கக்கூடிய முறை ஈர வெப்ப முறை. என்ன? ஈர வெப்ப முறை. ஈர வெப்ப முறை, அதாவது ஆட்டோகிளேவை யூஸ் பண்றோம். ஆட்டோகிளேவ். அதாவது அமுக்க வடுப்பு மூலம் கிருமி அளிக்கிறோம். அமுக்க வடுப்புல நாங்க கிருமி அளிக்கிறதாக இருந்தால் 121 பாகை சி வெப்பநிலையில நாங்க என்ன செய்யறோம்டா 20 நிமிடங்கள் கிருமி அளிப்பை மேற்கொள்ளணும். 20 நிமிடங்கள் கிருமி அளிப்பை மேற்கொள்ளணும். சரியா? 20 நிமிடங்கள் கிருமி அளிப்பை மேற்கொள்ளணும். உலர்நிலை வாயு கிருமி அளிக்கிற கண்ணாடி உபகரணங்கள், கண்ணாடி உபகரணம், வடிகட்டியினூடாக கிருமி அளிக்கிற, வடிகட்டியினூடாக கிருமி அளிக்கிற நொதியம், ஓமோன்களை கிருமி அளிக்கிறோம். ஓமோன். ஓமோன்களை கிருமி அளிக்கிறோம். உணவு உற்பத்திக்கான தர சான்றிதழ், உற்பத்திக்கான தர சான்றிதழ், ப்ரொடக்டிவ் ஸ்டாண்டர்ட் செயல்முறைக்காக தர சான்றிதழ், சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் 2 வகைப்படும். இங்கே உற்பத்திக்கான தர சான்றிதழ் என்பது யாது? உற்பத்தி பொருள் உங்களுக்கு தெரியும். உற்பத்தி பொருள், முடிவு பொருள் ரெண்டுக்கும் நாங்க தர சான்றிதழை பெறுகிறோம். முடிவு பொருட்களுக்கான தர சான்றிதழாக எதை செல்லலாம்? உங்களுக்கு தெரியும், உற்பத்தி பொருட்களுக்கான தர சான்றிதழ் எல்லாம் பாருங்க. ISO, 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 ISO தர சான்றிதழ் வழங்குறோம். முடிவு பொருட்களுக்கு ISO சான்றிதழை வழங்குறோம். முடிவு பொருள்களுக்கு நாங்க சான்றிதழை வழங்குறோம். முடிவு பொருட்களுக்கான தர சான்றிதழ், முடிவு பொருட்களுக்கான தர சான்றிதழ். அதாவது உங்களுக்கு தெரியும், ISO என்றா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இதுல உற்பத்தி பொருட்களுக்கான தர சான்றிதழ் என்று செல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியணும், ISO
901 எதற்கு வழங்குறோம்? தரத்துக்காக வேண்டி வழங்குறோம். தெரியாதாக்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ISO 19001 ISO 9002 எடுக்கிறோம் நாங்க. தரம் இது சூழல் முகாமைக்காக எடுக்கிறோம். சூழல் முகாமைக்காக எடுக்கிறோம். இதுல உற்பத்தி பொருட்களுக்கான தர சான்றிதழ் SLS 894. அடுத்து MCQ பாருங்க. சந்தையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பிரகாசமான மஞ்சள் நிற தோடம் பழங்களுடன் பச்சை நிறமான பழங்களும் காணப்பட்டன. இப்பழங்கள் பச்சை நிறமாக மாறுவதற்கான காரணம் என்ன? ரீசன்? ஒளி. வெரி குட். என்ன ரீசன்? ஒளி. ஏன்னா பொதுவாக ஒளி கிடைக்கிறதால என்ன செய்யும்? ஒளி தொகுப்புகளை மேற்கொள்ள ஆரம்பித்து என்ன செய்யும்? மஞ்சள் நிற பழங்களும் பச்சை நிற பழங்களும் இருந்தா பழங்கள் பச்சை நிறமாக மாறுறதாக இருந்தால் ஒளித்தான் மிக முக்கியமான காரணம். சரி. 13 தரப்பட்டுள்ள பட்டை பரிபாடு பார்கோட் ரீடர்ல உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டுக்குரிய இலக்கத்தை குறிப்பிட. இந்த பார்கோட் ரீடர்ல உற்பத்தி செய்த நாடு, அதாவது ப்ரொடக்ட் பண்ணின நாடுகளுக்கு எப்படி செல்லலாம்? முன்னுக்கிற ரீடிங்ஸ் என்ன பாருங்க. உற்பத்தி செஞ்ச நாட முன்னுக்கிற குறியீட்டால் இனம் காணலாம். ஆகவே 479 என்றது தான் உற்பத்தி செய்யப்பட்ட நாடாக. 14வது MCQ பாருங்க. புதிய உற்பத்தி பொருளொன்றின் சந்தை வாய்ப்பை அடையாளப்படுத்தும் படிமுறை அல்லாது. உங்களுக்கு தெரியும், புதிய ஒரு உணவு உற்பத்தியாக இருந்தால் அந்த புதிய உணவு உற்பத்திட சந்தை வாய்ப்பை நாங்க எவ்வாறு அறிகிறோம்? வினாக்குத்துக்களை முன்வைத்தல் சரி, ஊடகங்களினூடாக பிரச்சாரணம் சரி, வினாக்கொத்துடன் இலவச மாதிரிய வழங்குறதும் சரி, நேர்முகம் காணலும் சரி, நேரடியாக சந்தையில விற்பனை செய்தல் என்பது பிழையான பொருந்தாத விடை. ஆகவே 14வதுக்குரிய ஆன்சர் நான் கிரீன் கலரால ஹைலைட் பண்றேன். நேரடியாக சந்தையில விற்பனை செய்தல் பொருத்தமற்ற ஒரு முறையாக காணப்படும். அடையாளப்படுத்தும் முறையில அல்லாதது, அதாவது பொருத்தமற்ற முறையாக காணப்படும். பொருத்தமற்ற முறையாக காணப்படும். நீரின் வெப்பநிலையுடன் அதன் ரசாயன மற்றும் உயிரியல் இயல்புகள் மாறுபடும் விதம் தொடர்பான கூற்றுகள் தந்திக்கிறானா. நீரிட வெப்பநிலையும் அதன் ரசாயன இயல்புகளும் பாருங்க. கூற்றுகளை: நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் நீரில் வாழும் அங்கிகள அணுசேப வீதம் தொடர்ச்சியாக அதிகரிக்கும். சரி. கிராஃப் உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டு வந்த கிராஃப். என்ன செய்யும்? இப்படி இப்படி இருந்து இப்படி போகும். என்ன கிராஃப்? அதாவது தெளிவா எழுதினா இப்படி வரும். அணுசேப வீதம் கூடி திருப்பி என்ன செய்யும்? இப்படி போகும். அதாவது தொடர்ச்சியாக அதிகரிக்கும். சரி, வெப்பநிலை கூடினார். அடுத்த கூற்ற பாருங்க. நீர்ட வெப்பநிலை அதிகரிப்பு
pH பெருமானம் ஆகியவற்றுக்கிடையில் நேர்மாறு தொடர்பு நிகழும். டெம்பரேச்சர் கூடினா pH குறையும். அதுவும் சரி. டெம்பரேச்சர் கூடினா T கூடினா டெம்பரேச்சர் T கூடினா என்ன செய்யும்? pH குறைவடையும். நேர்மாறு தொடர்பு சரி. கிராஃப் இப்படி வரும். இதுவும் சரி. நீரின் வெப்பநிலை 0 இருந்து அதிகரிக்கும் போது அதன் அடர்த்தி அதிகரிக்குமா? டிய பாருங்கோ. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு வெப்பநிலை அதிகரிப்புடன் குறைவடையும். அது சரி. பொதுவாக டெம்பரேச்சர் கூடினா T கூடினா டிசால் ஆக்சிஜன் என்ன செய்யும்? குறைவடையும். ஆனால் 0 பாகைசியில் இருந்து அதிகரிக்கும் போது அதன் அடர்த்தி என்ன செய்யும்? குறைவடையும். சரியா? இதுல பொருத்தமான விடை ABD. ABD ஆகின பொருத்தமான ஆன்சர்ஸ் ஆக இருக்கு. மார்க் பண்ணிக்கொள்ளும். ABD ஆகின பொருத்தமான ஆன்சர்ஸ். 16வது பாருங்கோ. எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி. உங்களோட ICT-லயும் வார ஈஸியானது. நுண்கட்டுப்பாட்டு முறைமைக்கு அடங்கும் பகுதிகள் கொண்ட தெரிவு. அதாவது நுண்கட்டுப்பாடுண்டா மைக்ரோ ப்ராசஸர். நுண்கட்டுப்பாடு என்று சொல்றது மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர். இதுல என்னென்ன இருக்கும் ஸ்டூடெண்ட்? கண்ட்ரோல் யூனிட், RAM, ALU, arithmetic logic unit, and registered and registers. என்ன? இரண்டாவது கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டலகு, RAM, ALU, registers பதிவகங்கள். இவெல்லாம் மிக முக்கியம். ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இந்த நுண்கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விடயம். இந்த MCQ பாருங்க எல்லாரும். அலங்கார மீன் வளர்ப்பு தொட்டிக்கென தயாரிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு முறைமை எனப்படுவது. அலங்கார மீன் வளர்ப்பு தொட்டிக்காக தயாரிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு முறைமை எனப்படுவது வெப்பநிலை டெம்பரேச்சர், நீர், உணவு போன்ற தேவைகளை இடையிடையே கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற முறைமையாகும். இது தொடர்பான பிழையான கூற்று. அதாவது கட்டுப்பாட்டு முறைமையில பாருங்க என்ன செல்றான்டா. முதலாவது திறந்த தட முறைமை, மூடிய தட முறைமை என இரண்டு வகைப்படும் என்பது சரியான விடை. திறந்த தட கட்டுப்பாடு, மூடிய தட கட்டுப்பாடு என்பது சரியான விடை. அடுத்து பாருங்கோ. திறந்த தட முறைமையில் பயப்பு பெய்ப்பு ஆகியவற்றுக்கிடையில் எந்தவித தொடர்பும் கிடையாதாம். திறந்த விடமுடைய சரியானது. திறந்த தட கட்டுப்பாட்டுல பயப்பு பெய்ப்புக்கு இடையில எந்தவித தொடர்பும் கிடையாது. மூடிய தட முறைமையில் உணரிகள் பயன்படுத்தப்படும். சரி, மூடிய தட கட்டுப்பாட்டுல உணரிகள் பயன்படுத்தப்படும். நாலாவது பாருங்க. மூடிய தட முறையில் துலங்கள் பெய்ப்பு மாற்றேற்று பெருமானத்துடன் ஒப்பிடப்படும். பெய்ப்பு என்று சொல்றது இன்புட். இன்புட் என்ன செய்யறா? ரெஃபரன்ஸ் வேல்யூவோட ஒப்பிடப்படுமாம் துலங்கள். அதுவும் சரியானது. இதில் 5வது ஆன்சர் தரப்பட இல்லை. அதிவிடம் பிழையானதாக வரும். அவசரத்துல டைப் பண்ணி பட்டில்லையா?
18வது கொஸ்டினை பாருங்க. 18 பயிர் செய்கைக்கென நிலம் பண்படுத்தலின் போது பல்வேறு உபகரணங்கள் பயன்படுத்தப்படும். 4 சக்கர டிராக்டரின் வலு விலங்கி தண்டு PTO மூலம் இயக்கப்படுறது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் சுழல் கலப்பை, மறக்கப்படாது. 4 சக்கர உளவியந்திரம், அதாவது 4 wheel டிராக்டர் என்று சொல்றோம். 4 சக்கர உளவியந்திரம் 4 wheel டிராக்டர், இதுல PTO அதாவது வலு விலங்கி வலு வெளி வழங்கி தண்டின் மூலம் இயக்கப்படுறது எப்போதும் சுழல் கலப்பையாக காணப்படும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, சுழல் கலப்பை. சுழல் கலப்பை. பத்தொன்பதாவது MCQ பாருங்க. 19வது MCQ பிஸ்டன் பம்பி மையநீக்க பம்பி பற்றிய கூற்றுகளுள் சரியானது. பிஸ்டன் பம்பி மையநீக்க விசை பம்பி ஆகியன தொடர்பான கூற்றுகள சரியானது. பிஸ்டன் பம்பி என்று சொல்றது முசல வகை பம்பி. பிஸ்டன் பம்பி என்று சொல்றது பிஸ்டன் பம்பி என்று சொல்றது முசல வகை பம்பி. பிஸ்டன் பம்பி என்று சொல்றது முசல வகை பம்பி. அந்த கூற்றுகள்ல சரியான கூற்று. தொடர்ச்சியான வெளியேற்றம் வெளியேற்றும் குழாயில் இருந்து ஃபுட் வால்வ் வரை நீர் இருத்தல் வேண்டுமாம். தொடர்ச்சியாக நீரை வெளியேற்றுறதாயின் வெளியேற்றும் குழாயில் இருந்து ஃபுட் வால்வ் வரை நீர் இருக்கணுமாம். அது சரியா பிழையா? பிழைனா அது பிழையான கூற்று. தொடர்ச்சியாக நீரை வெளியேற்றும் குழாயில் இருந்தா இல்ல, உள்ளிழுத்தல் குழாய் என்று சொன்னா சரியாக எடுக்கலாம். இது உள்ளிழுத்தல் குழாய் என்று சொன்னால் எங்களுக்கு விடம் சரியான ஆன்சர் எடுக்கலாம். ஒவ்வொரு அடிப்பிற்கும் நீர் வெளியேற்றப்படும், விட்டு விட்டு நீர் வெளியேற்றப்படும். இதுல ஒவ்வொரு அடிப்புக்கும் நீர் வெளியேற்றப்படும் பிஸ்டன் பம்பில, மையநீக்க விசை பம்பில விட்டு விட்டு நீர் வெளியேற்றப்படும். அதுவும் பிழையானது. பிஸ்டன் பம்பி கழிவு நீரை வெளியேற்றலாம், மையநீக்க விசை பம்பி தூய நீரை வெளியேற்றலாம் என்பது சரியானது. எதுக்கும் இதையும் பார்ப்போம். 2 அடிப்புகளுக்கு ஒரு தடவை நீர் வெளியேற்றப்படும், சீரான தொடர்ச்சியான நீர் வெளியேற்றப்படும். அது சரியானது. தூய நீரை வெளியேற்றும் பிழை. இரண்டும் தூய நீரை வெளியேற்றுறது இல்ல. பொதுவாக மிகவும் பொருத்தமான ஆன்சர் 4வது. 2 அடிப்புக்கு ஒரு தடவை நீர் வெளியேற்றப்படும், மையநீக்க விசை பம்பில தொடர்ச்சியாகவும் சீராகவும் நீர் வெளியேற்றப்படும். தேர்ட் ஒன் பிழையானது. சரியா? தேர்ட் ஒன் பிழை. தூய நீரை வெளியேற்றும் என்று சொல்ல இயலாது, கழிவு நீரை வெளியேற்றலாம். இதெல்லாம் நான் யூஸ்லெஸ் கொஸ்டின். இதோட ஒப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது மிகவும் பொருத்தமான விடனாலாகும். அடுத்து MCQ பாருங்க. துளி நீர்ப்பாசன முறை தொடர்பான சில கூற்றுகள் வருமாறு. நீர்ப்பாசன முறைமைகள் தொடர்பான சில கூற்றுகள் வருமாறாம். கூற்ற பாருங்க. கூற்று: துளி நீர்ப்பாசனம்
பல பயிர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. துளி நீர்ப்பாசனம் பல பயிர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. சரி. மிளகாய் செய்கைக்கு தூவல் நீர்ப்பாசனம் ஏற்றதும் சரி. பாத்திமுறை நீர்ப்பாசனம் தக்காளி செய்கைக்கு மிகவும் ஏற்றதாம் பில. அவ்வாறு நாங்க பாத்தி நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தினால் என்ன செய்யும்? தக்காளி தாவரங்கள்ல அடி அலைகள் ரைசாப்டோனியா அடி அலைகள் ரைசாப்டோனியா ஸ்பீசியஸ் என்று சொல்லக்கூடியதால அடி அலைகள் நோய் ஏற்படுமாகவே இதுல ஆன்சர் பல பயிர்களுக்கு துளி நீர்ப்பாசனம் மிகவும் பொருத்தம் என்றது ஏற்றது எடுக்கலாம். மிளகாய் செய்கையில தூவல் நீர்ப்பாசனம் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வகையில எங்களுக்கு பொருத்தமானது ஏ மட்டுமாகத்தான் இருக்கும். ஏ மட்டும் தான் பொருத்தமாக இருக்கும். ஏ மட்டும். மிளகாய் செய்கையில தூவலோடு ஒப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க இந்த பாத்தி நீர்ப்பாசனங்களை பயன்படுத்தலாம். சரியா? அடுத்த எம்சிக்யூக்கு போவோம். அடுத்த எம்சிக்யூ விளையினத்தானே தெளிவாக விளங்கிடுங்கோ. ஆனால் மிளகாய் செய்கையில தூவல் நீர்ப்பாசனம் ஏற்றது, அதுவும் சரியானது தான். மிளகாய் செய்கையில தூவல் நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தலாம். ஆனால் அதையும் விட எங்களுக்கு மிளகாய் செய்கையில என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு தெரியும் நிலைக்குத்து பயிர் செய்கையில மிளகாய் பயன்படுத்தப்பட்டிருந்தால், நிலைக்குத்து பயிர் செய்கையில மிளகாய் பயன்படுத்தப்பட்டிருந்தா நாங்க துளி நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தலாம். துளி நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தலாம். கொயில பேக்ஸ்ல எங்களுக்கு மிளகாய பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க 21வது क्वेश्चन 21. துளி நீர்ப்பாசன தொகுதியொன்றின் பகுதிகள் வருமாறு துளி நீர்ப்பாசனத்தின் பகுதிகள் வருமானம் கட்டுப்பாட்டு தொகுதி கட்டாயம் இருக்கணும், கண்ட்ரோல் யூனிட். பிறகு பக்க குழாய் தொகுதிகள் காணப்படணும் சரி, பிரதான குழாய் தொகுதிகள் காணப்படணும் சரி, நீர்ப்பம்பி காணப்படணும் சரி, துளிப்பான் காணப்படணும் சரி, உப பிரதான குழாய் தொகுதி காணப்படணும். கட்டுப்பாட்டு தொகுதிக்கா கட்டுப்பாட்டு தொகுதி காணப்பட வேண்டுமா? துளிப்பான் மிக முக்கியம், பிரதான குழாய் மிக முக்கியம், உப பிரதான குழாய் மிக முக்கியம், பம்பி சரி, நீர் பம்பி. கட்டுப்பாட்டலகேனா கட்டுப்பாட்டு தொகுதி கண்ட்ரோல் யூனிட். இதுல கேட்கிறாங்க நீர் முதலில் இருந்து பயிர் நிலம் வரைக்கும் மேற்படி பகுதிகள் தொடர்பு படும் ஒழுங்கு என்ன வரும்? தொடர்பு படும் ஒழுங்கு முதலாவது நீர் பம்பி வரும்,
நீர் பம்பியில இருந்து A கட்டுப்பாட்டு அலகுக்கு வரும். பிறகு கட்டுப்பாட்டு அலகில இருந்து பிரதான குழாய் தொகுதிக்கு வரும். பிரதான குழாய் தொகுதிகளில் இருந்து பக்க குழாய் தொகுதிகளுக்கு வரும். பக்க குழாய் தொகுதிகளில் இருந்து F-க்கு உப பிரதான குழாய் தொகுதிகளுக்கு வரும். சாரி, wait a few minutes. முதலாவது நீர் பம்பி, அதுக்கு பிறகு கட்டுப்பாட்டு அலகு, அதுல தான் என்ன செய்யறோம், ஃபில்டர், பசலையின்ற அலகு, நீர் விடுவிப்பு பொறிகள் காணப்படும். பிறகு சி பிரதான குழாய், பிறகு F உப பிரதான குழாய், அதுக்கு பிறகு F-க்கு பிறகு என்ன வரும், பக்க குழாய் B வரும். F-க்கு பிறகு B, அதுக்கு பிறகு E வரும், துளிப்பான் ரிப்பர். கடைசி ஆன்சராக வாரது DACBF, மூன்றாவது ஆன்சர். மூன்றாவது ஆன்சர் தான் மிக பொருத்தமான ஆன்சர் ஆகும். சரி, 22வது MCQ பாருங்க எல்லாரும். 22வது MCQ, ஆளிகை சூழல் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் கட்டமைப்புகள் தொடர்பான கூற்றுகள் சில வருமாறு. இதுல A பாருங்கோ, A கூற்று, முழுமையாக மூடப்பட்ட கட்டமைப்புகள் பிரதானமாக மத்திய நாட்டு ஈரவலயம், மலைநாட்டு ஈரவலயம் ஆகியவற்றில் அமைக்கப்படும். முழுமையாக மூடப்பட்ட கட்டமைப்புகள் மத்திய நாட்டு ஈரவலயம், மலைநாட்டு ஈரவலயங்களை பயன்படுத்தப்படுமாம். அடுத்தது பாருங்க, பகல் முழுவதும் சூரிய ஒளி கிடைக்கக்கூடியதாக கட்டமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க என்ன செல்றான் என்றால், அடுத்தது கூரைக்கு கீழே கிடையாக அலுமினிய படலம் ஒன்றை இடுவதன் மூலம் இல்லத்தினுள் வெப்பநிலையை அதிகரிக்க செய்யலாம். அலுமினிய படலத்தை இடுகிறதால் எங்களுக்கு வெப்பநிலையை அதிகரிப்பு செய்யலாமா, ஒளிய அதிகரிப்பு செய்யலாமா? அலுமினியத்தால் நீங்க படிப்பீங்க, அலுமினியத்தால் இடக்கிறதால வெப்பநிலை அதிகரிக்க செய்யலாமா? இதுல A கூற்று சரியானது. ஏன்னா முழுமையாக பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புகள் எங்களுக்கு முழுமையாக பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புகள் பயன்படுத்தலாம். பகல் முழுவதும் ஒளி கிடைக்கக்கூடியவாறு கட்டமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும். அது சரி, ஏயும் பியும் சரியானது. சி பிழையா? சி கூற்று பிழை, பொருத்தம் இல்லை இந்த MCQ பொறுத்த வகையில். நான் 23வது MCQ பாருங்க. 23, நாற்று மேடை ஊடகம் தொடர்பான கூற்றுகள் பின்வருமாறு. இதுல A கூற்ற பாருங்கோ. A கூற்று, பயிர் வகை, பயிரின் தேவை ஆகியவற்றுக்கேற்ப நாற்று மேடை ஊடகமாக பயன்படுத்தும் பொருள்கள் வேறுபடலாம். சரி, அது பயிரிட வகை, பயிரிட தேவை ஆகியவற்றுக்கமைய மாறுபடலாம். சரி, மேல் மண், கூட்டெரு, தும்புச்சோறு, கூட்டெரு, மாட்டெரு. மேல்மண், மாட்டெரு, தும்புச்சோறு, கூட்டெரு ஆகியவை பயன்படுத்தப்படுமாயின் நோயாக்கி நுண்ணங்கிகள் பரவ மாட்டாது. அப்படி செல்லேலாது. B கூற்று பிழை. ஆகவே இது வராது, இது வராது,
இது வராது, இதுவும் வராது. நோயாக்கி நுண்ணங்கிகள் பரவ மாட்டாதாம். சாடியின்றி நாற்றுகளை தண்டுத்துண்ணங்கள் மாத்திரம் ஏற்றுமதி செய்வதாயின் ஊடகமாக மணல் தும்புச்சோற்று கலவையை பயன்படுத்தலாம். சரி அது. ஆகவே மிகவும் பொருத்தமானது ஏயும் சியுமாக இருக்கும். மிகவும் பொருத்தம் ஏயும் சியும். அடுத்தது பாருங்க 24வது. 24 தோளில் சுமக்கும் வகை நெப்சக் திரவிட சிவிரிட படம் தரப்பட்டுள்ளதாம். நப்சக் தெளிக்கருவி தரப்பட்டுள்ளதாம். உருவில் எஸ்ஸினால் காட்டியுள்ள பகுதியில தொழில். எஸ்ஸால காட்டப்பட்டிருக்கிற தொழில் என்ன? எஸ்ட தொழில் என்ன? ஆர்ட தொழில் என்ன? உங்களுக்கு இது தெரியும், திரவ தொட்டி. திரவ தொட்டி. இது பீச்சு முனை. இது குழாயீட்டி லான்சர். இது வளைக்கத்தக்க குழாய். இது கட்டுப்படுத்தியா இடம் கட்டுப்படுத்தி. இதுல கேட்டிக்கிற எஸ்ட தொழிற்பாடு. எஸ் என்று சொல்றது இந்த பீச்சு முனை. இதுல தொழிற்பாட்டை பாருங்க. உருளையினுள் முசலத்தை மேலும் கீழும் அசைத்தல், அது கைப்பிடிட தொழிற்பாடு. இது கைப்பிடி. கைப்பிடிட தொழிற்பாடு. திரவத்தை சிறு துளிகளாக விசிறுதல், அதுதான் ஆன்சராக வரும். தொட்டியினுள் இடும் பேடை நாசினி திரவத்தின் பிற பொருளை வடித்தல், வடிகட்டி. வடிகட்டிங்களிக்கிற வடிகட்டி. தேவையான போது பேடை நாசினி சிவிறுதலும் நிறுத்துதலும் கட்டுப்படுத்தியத்தான் பயன்படுத்துறோம். நெருங்கிய வழியையும் திரவத்தையும் களஞ்சியப்படுத்துறது திரவ தொட்டியாக இருக்கும். திரவ தொட்டி. திரவ தொட்டி. யா 25வது MCQ பாருங்க. இருபத்தி ஐந்தாவது MCQ பாருங்க. 25வது MCQ என்ஜினின் அடங்கியுள்ள பிரதான பகுதியும் அவற்றின் தொழிலையும் சரியாக காட்டுவது. ஆடு தண்டு என்று சொல்றது பிஸ்டன். இந்த பிஸ்டன் ஆடு தண்டுகளின் வலுவை சேகரித்து சுழற்சி பொறிமுறை சக்தியாக வழங்குறதுல பங்களிப்பு செய்யறாம்.
இரண்டாவது பாருங்க, என்ஜின் தலை, என்ஜின் ஹெட் ஆடு தண்டையும் சுழற்சி தண்டையும் இணைத்து வலுவ வழங்குறாம் இல்ல. உங்களுக்கு தெரியும் ஆடு தண்டு என்று சொல்றது பிஸ்டன், ஆடு தண்டு என்று சொல்றது இந்த பிஸ்டன், பிஸ்டனையும் சுழற்சி தண்டு என்று சொல்றது கிராங்க் ஷாஃப்ட். ஆடு தண்டு என்று சொல்றது பிஸ்டன், பிஸ்டனையும் கிராங்க் ஷாஃப்டையும் இணைக்கிறாள் தொடுகோல். யாரு? தொடுக்கும் கோல், அதாவது கனெக்டிங் ராட். தொடுக்கும் கோல், தொடுக்கும் கோல், கனெக்டிங் ராட், கனெக்டிங் ராட். வால்வுகள் உருளையினுள் புதிதாக வாயுவை உள்ளெடுத்தலும் எரிந்த வாயுவை வெளியேற்றுதார தொழிற்பாடு கேம் ஷாஃப்ட் தொழிற்பாடு. பட்கொம்பு தண்டா, கேம் ஷாஃப்ட் தெரியாதாக எழுதிக்கோங்க தமிழால. பட்கொம்பு தண்டு. இணைப்பு கோள்கள் நெருக்கலின் போதும் தகனத்தின் போதும் உருளையில் வழியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக அமைதல் என்ஜின் தொழிற்பாடு. ஏன்னா சுழற்சி தண்டு தகன செயல்முறை உதவுதல், பிற தகன செயல்முறைகளுக்கு உதவுற என்ஜின். என்ஜின் இதுக்கு சுழற்சி தண்டா, சுழற்சி தண்டு பில என்ஜின் இல்ல. இதுக்கு பொருத்தமான ஆன்சர் 4வது. இணைப்பு கோள்கள் நெருக்கலின் போதும் தகனத்தினுள் உருளையில வழியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக அமைதல். Okay. By mistake, wait a few minutes. By mistake, வால்வுகள் உருளையினுள் புதிதாக வாயுவை உள்ளெடுத்ததும் எரிந்த வாயு வெளியேற்றலும், அதுதான் சரி. 3வது தான் சரியா? இது வராது. இணைப்பு கோள்கள் அது பில, ஆனால் இது சரி. தகனத்தின் போதில தகனத்துக்கு தேவையான வழிய என்ன செய்தண்டா என்ஜினுக்குள்ளுக்கு சிறைப்படுத்தி வைக்கும். அதுவும் சரி. என்டா இப்படி பிஸ்டன் அசைறதாக இருந்தா, இது என்ஜின் இருந்தா இதுக்குள்ளுக்கு பிஸ்டன் இப்படி அசைறதாக இருந்தா மேல் கீழே போற நீங்க வழிய சிறப்படுத்தி வைப்பாரு, அது முக்கியம். இது இன்டேக் வேல்வாக இருக்கும், இது எக்ஸாஸ்ட் வேல்வாக இருக்கும். இதுக்குள்ளுக்கு என்ன செய்யும்? வழி வரும். 3வது தான் சரியான ஆன்சர். 3வது சரியான ஆன்சர். வேல்வுகளால புதிதாக வாயு உள்ளெடுத்தலும் எரிந்த வாயுவை வெளியேற்றுதலுமாக இருக்கும். அடுத்து MCQ பாருங்க. 26. பாலின் கூறுகள் சில தரப்பட்டுள்ளது. பால்ட கூறுகள் பால்ட கூறுகள்ல A தண்ணீர்ப்பு, B கொழுப்பு சதவீதம், C கொழுப்பல்லாத சதவீதம் SNF, D புரத சதவீதம் E லாக்டோஸ். இதுல கேட்டிருக்கிறான் பாட்பண்ணையாளரான பால்ட விளைய தீர்மானிக்கிறது. பாட்பண்ணையாளர்கள் பால சேகரிக்கிற சந்தர்ப்பத்துல பால்ட விளைய தீர்மானிக்கிற இதன் மூலமா
பால்ட விளைய தீர்மானிக்கிற எதன் மூலமாக? கொழுப்பு சதவீதம். சரி, கொழுப்பு சதவீதத்துல விலை தீர்மானிக்கலாம். கொழுப்பல்லாத திண்ம பதார்த்தங்கள் SNF சதவீதம் இதுக்குள்ளுக்கு வரும். மூன்றாவது ஆன்சர் தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஓ, பேசுறது கேக்குது. நம்ம இப்ப 26வது கொஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் எண்ட் பண்ணிட்டு கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓ, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். 26வது கொஸ்டின் முடிஞ்சு. யா, ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்போ வந்து உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம். சாட் பாக்ஸ்லயோ இல்லை அன்மியூட் பண்ணியோ. அன்மியூட் பண்ணி கேட்டீங்கன்னா லேஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் சம்பந்தமான கொஸ்டின்ஸோ இல்லை உங்களோட சிலபஸில் இருக்கிற ஏதாவது டவுட்டான கொஸ்டின்ஸோ நீங்கள் இப்போ வந்து கேட்கலாம். அடுத்ததுக்கு பின்னால் ஆள் கேளுங்க. ஒரு ஆள் கேட்ட கொஸ்டினை திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்களா? புதுசாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு. நோ வராது. 26வதுக்கு வந்து பால்ட கொழுப்பு சதவீதம் தீர்மானிக்கக்கூடிய பரிசோதனை கட்டாயம் தெரியணும். பால்ட நாங்க விலைய பார்க்கிறதாக இருந்தால் கொழுப்பு சதவீதத்துக்கும் கொழுப்பல்லாத திண்ம பதார்த்தங்கள் SNF சதவீதம் முக்கியமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், கதைங்கோ. யாரு சரி மைக் அன்மியூட் பண்ணி கதைச்சு உங்களுக்குரிய கொஸ்டின்ஸை கேளுங்க. நாங்க அதுக்குரிய ஆன்சர்ஸை பண்றோம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ஒரு முக்கியமான பார்ட் இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன். இந்த இதுல தான் உங்களுக்கு வர டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். ஸோ இந்த சான்ஸை விடாம என்ன செய்யுங்க, உங்களோட கொஸ்டின்ஸை கேளுங்க. இம்பார்ட்டன்ட். Yeah, come on students, don't get lazy and go. ஒரு காலமும் பயப்படவானா. பயப்படாம மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும், அதாவது உங்களுக்கு ஏதேனும் டவுட் சீக்கிதா, எக்ஸாம்ல நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க, எப்படி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிக அளவுல எந்தெந்த யூனிட்ல இருந்து பரலலா வரலாம் என்று செல்லக்கூடிய விடயம் எல்லாம் நீங்க கேட்டாதான் நீங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் சாட் பாக்ஸ்லயாவது கேளுங்க. நிச்சயம் நல்லா நீங்க அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா, நீங்க பேசுனீங்கன்னு சொன்னாதான் ஒரு உயிரோட்டமான ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனா இருக்கும். ஹெசிடேட் ஆகாதீங்க. இது வந்து எல்லாம் வெர்ச்சுவல் தானே, ஆன்லைன். இந்த தயக்கமும் தேவையில்லை. நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம், இந்த பிரச்சனையுமே இல்லை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஒரு நீர் ஏந்தும் பிரதேசத்துல இருந்து சார். நீர் ஏந்தும் பிரதேசத்துல இருந்து அந்த பிரதேசத்துக்கு காற்று வீசும்போது சார், அந்த பிரதேசத்தின் காலநிலை எப்படி இருக்கும்? நீங்க கேக்குறீங்க 2020ஆம் ஆண்டு வந்த முதலாவது MCQ கேக்குறீங்க என்ன? சார். ஓகே, உங்களுக்கு தெரியும் நீரேந்தக்கூடிய ஒரு பிரதேசத்தில இருந்து ஒரு பிரதேசத்துல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காற்று என்ன, காற்று ஒரு பிரதேசத்தை நோக்கி அசைறதாக இருந்தா அந்த நீர்நிலைக்கு மேற்பட்ட பகுதியில ஈரப்பதன் உயர்வாக இருக்கும். அந்த ஈரப்பதன் என்ன செய்யும், இன்னொரு பிரதேசத்தை நோக்கி போகக்கூடிய சந்தர்ப்பத்துல குளிர்மையாக்கப்படும். சரிதானே? ஓகே சார்.
ஓ அபிஷேகன் கேக்குறாரு எஸ்ஏ கொஸ்டின்ஸ் எப்படி செலக்ட் பண்றேன்னு சொல்லி. எஸ்ஏக்களை உங்களுக்கு தெரியும், நீங்க பாருங்க எஸ்ஏ பேப்பரை தந்தத்தோட எனக்கு எதுக்கு 8 பாயிண்ட்ஸையும் தெளிவாக கொடுத்து எனக்கு எதுக்கு தெளிவாக விடை அளிக்கலாம் என்றதை பார்க்கணும். நீங்க பார்க்கணும் மேக்சிமமா மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளத்தான் பார்க்கணும். எம்சிக்யூவை பொறுத்த வகையில parallel question வரும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் 12ஆம் ஆண்டு தரத்துக்குரிய அனைத்து பாடங்களும் ஃபுல் கிளியர் ஆயிருக்கணும். அதோட 13ஆம் ஆண்டு தரத்துக்குரிய அனைத்து பாடங்களும் ஃபுல் கிளியரா மெச்சூர்டா இருக்கணும். ஸோ எஸ்ஏய பொறுத்த வகையில நீங்க எஸ்ஏ பேப்பர் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சரோட தான் தருவாங்க. நீங்க டைம் எடுக்கணும் எப்படின்னா உங்களுக்கு எஸ்ஏக்குரிய ஹவர்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் 3 மணித்தியாலம், அதே போல மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடம், மேலதிக வாசிப்பு நிமிடம் 10 நிமிடங்கள் கிடைக்குது. 3 ஹவர்ஸ்க்குள்ளுக்கு நீங்க என்ன செய்யணும்டா ஸ்ட்ரக்சர் ஒரு 45 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். எஸ்ஏக்கு ஒரு இங்கிக்கிற 10 மினிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவை சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸையும் 20 நிமிஷத்தையும் பயன்படுத்தலாம் எஸ்ஏ. சோ எஸ்ஏயை சிலெக்ட் பண்ற சந்தர்ப்பத்துல நீங்க பார்க்கணும் எனக்கு எந்த எஸ்ஏயை ஃபுல்லா கிளியரா செய்யலாம், எதிர எனக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம்ன்றத பார்க்கணும். சில பாயிண்ட்ஸை பொறுத்த வகையில 8 பாயிண்ட் கட்டாயம் எழுதணும். நீங்க நார்மல் இப்ப மண் கட்டமைப்பை பத்தி கேட்கிறான், மண் கட்டமைப்பு போன முறை கேட்டிருந்த மண் கட்டமைப்பை தனியாக கேட்டிருந்தா 8 பாயிண்ட் எழுதணும். சம்டைம் வந்து என்ன செய்யறான், ஒரு கொஸ்டின் கேட்கிறான் அலங்கார மீன்களை வளர்க்கிற சந்தர்ப்பத்துல, அலங்கார மீன்களை நாங்க வளர்க்கிறதாக இருந்தால், மீன்களை வளர்க்கிறதாக இருந்தால், அலங்கார மீன்களை நாங்க வளர்க்கிறதாக இருந்தால் இந்த மீன்களோட பராமரிப்பு நடவடிக்கைகள் பராமரிப்பு நடவடிக்கைகள்ல 8 பாயிண்ட் எடுக்கல. அது எங்களுக்கு மெயினா 5 கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. என்னென்ன கீ பாயிண்ட் மெயின்? உணவு வழங்கல், இரண்டாவது காற்றூட்டம் செய்தல். என்ன செய்யணும், இதுக்கு விளக்கங்கள் கூடுதலாக எழுதணும். விளங்குதா நான் சொல்றது? இதுக்கு விளக்கங்கள் உணவு வழங்குதல் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் தர மாட்டான். உணவு வழங்குதல் என்று சொல்றது 2 வேர்ட் அவடத்துல. நீங்க என்ன செய்யணும்டா விளக்கங்கள் கூடுதலாக எழுத பார்க்கணும். ஒரு 6-7 வரைக்கு அதிகளவான விளக்கங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது மிக முக்கியம். ஹயா கேக்குறாங்க பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குமாண்டு. ப்ராபபிலி உங்களோட பெஞ்சுக்கு வந்து ஸ்பாட் எக்ஸாம் வைக்கிறதுக்குரிய வாய்ப்பு 100% அதிகம். என்றாலும் ஸ்கூல் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணினா உங்களுக்கு ஒரு மார்ச்ல B1 B2 வைக்கலாம் அல்லது ஸ்பாட் நடக்கலாம். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் I accept probably the examination department will be conducted only for spot test each and every student. கட்டாயமாக ஸ்பாட் எக்ஸாம் தான் கூடுதலாக வைக்கப்படும். அப்படி இயலாது. ஒருத்தர் கேக்குறா எஸ்ஏல ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின்ல 2 பார்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு தேர்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் தெரியாட்டி வேறொரு கொஸ்டின்ல இருந்து தேர்ட் பார்ட் செய்யலாம். அப்படி செய்யலாது. சரியா? 5ல இருந்து 12 வினாக்கள் இருந்தா இதுக்குள்ளுக்கு தான் மெயினால செலக்ட் பண்ணணும்.
இதுல மூன்றாவது கஷ்டமா வந்துட்டு சி பாட்டுன்னு சொல்லி 12வதுல போயிட்டு சி பாட்டை செய்யற இல்ல வெட்டி விடுவான். அப்படி செய்யலாம், அது தடாது, ப்ரோஹிபிட்டட். சரி, உங்களோட ஆன்சர்ஸ கேளுங்க ஸ்டூடெண்ட், உங்களோட क्वेश्चंस கேளுங்க தெரியாது. சார் வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய வெப்பம் எவ்வளவு சார்? அந்த சவுண்ட் எவ்வளவு தாங்கிக்கலாம்? வேலை செய்யக்கூடிய இடத்துல பொதுவா வந்து சவுண்ட் வந்து 85 தொடக்கம் 90 டெசிமலாக இருக்கணும். சரியா? வேலை தளத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்தது. குறைந்தது 31 பாகை. லாஸ்ட் ஒன் நாங்க சொல்றோம் 31 பாகை வெப்பநிலையாக இருக்கணும். ஓகேயா? ஓகே, थैंक यू சார். யா, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க லாஸ்ட் டைம் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறேன்னு. As a consultant, I'm always saying for the student, you have to take a short note. கட்டாயம் ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இருந்து முதலாவது யூனிட், இரண்டாவது யூனிட் அதாவது சாயில், மூன்றாவது யூனிட் லேண்ட் சர்வேரிங், நாலாவது யூனிட் நிலக்கீழ் நீர், ஐந்தாவது நீரின் தரம், ஆறாவது தாவர இனப்பெருக்கம். அப்படி கண்டினியூஸ்லி உங்களோட செஷன் போகுது யூனிட் வைஸா. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன செய்யணும்டா, ஷார்ட் நோட் எடுத்துக்கோங்க. எம்சிக்யூ நாளைக்கு எம்சிக்யூ இருக்குதுண்டா, தடமாறுறது இல்ல, என்ன செய்யறது திகச்சு நிக்கிறது இல்ல, எடுத்திக்கிற ஷார்ட் நோட் ரிஃபர் பண்ணுங்க. டெம்பரேச்சர்கள் என்ன ரேஞ்ச்ல ஐஆர் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். அப்படி ஷார்ட் மெத்தட கையாண்டு ரெடி ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 12 யூனிட்டை முடிக்கிறதும், கிரேட் 13ல இருக்கக்கூடிய பண்ணை பொறிமுறை மயமாக்கம் மெஷினைசேஷன்ல இருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டிக்கிற செக்ஷனை ஒரு காலமும் வண்டேல உங்களுக்கு ரிஃபர் பண்ணலாம். நான் அது படிச்சில்ல, நான் இது படிச்சில்ல, நான் இது செஞ்சில்ல, அது செஞ்சில்ல என்று சொல்லி கடைசியில தடமாறி ஸ்ட்ரெஸ் ஆகாம இப்ப இருந்த யூனிட் வைஸா ஷார்ட் நோட் எடுத்து ஒவ்வொரு யூனிட்டையும் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. எஸ்ஏ வந்து parallel-ஆ எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் வரும். That's only your question, student. Do you have any problems regarding context? My WhatsApp. So I will give you my contact number. Yeah. So this is my contact number. If you have any problems regarding exams and online classes and so on, you better contact me, lecturer on contract for the BST subject. This is my contact number. So you have to contact me anytime via WhatsApp, or you better call me. Then I can respond to you as soon as. Yeah, students, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னா நம்ம மீட்டிங் எண்ட் பண்ணலாம். 9 மணி வரைக்கும் தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்கள் நேரத்தில் எண்ட் பண்ண வேண்டியதான் வரும். ஸோ டோன்ட் வேஸ்ட் த சான்ஸ். உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் கேட்டிக்கிறாங்க எம்சிக்யூ எப்படி குயிக்கா செய்யறேன்னு. எம்சிக்யூ குயிக்கா செய்யறேன்னு எல்லா சப்ஜெக்டும் பேரலலா படிச்சுக்கோணும். ஷார்ட் நோட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்றது இது சிம்பிளான கொஸ்டின்.
ஆர்டர் வேணுமா? ஆர்டர் கட்டாயமாக வேணும். ஆன்சர்ஸ் நீங்க ஃபில் பண்றதா இருந்தா எஸ்ஏ செய்யற நேரம்னா ஆர்டர் படியே செய்ய தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல பொதுவா மெயின் 5வது கொஸ்டின் மெயின் ஆகிக்கிறேன்டா அவங்களோட பாக்ஸுக்கு கீழே நீங்க ஓரளவு செஞ்சுட்டு தானே வந்தீங்க. அதில் நீங்க தந்திப்பீங்க எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல பேப்பர்ல மேல அந்த பாக்ஸ்ல 5வதுன்னு சொல்லி சரியான அக்யூரேட்டான நம்பர்ஸ் அந்த கொஸ்டினுக்கு நீங்க இன்க்ளூட் பண்ணினா சரி. ஷார்ட் டைம் டேபிள் போடுறத பத்தி சொல்ல முடியுமான்னு சொல்லி போட்டிக்கிறீங்க. Timetable you can create is depend on yourself. I can't give the advice regarding your timetable. I don't know what your timetable, what you hope to do, and you have to cover 3 subjects in per day. கட்டாயம் SFT ஒரு பாடத்தை படிங்கோ, BST ஒரு பாடத்தை படிங்கோ, சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸோ, ICTயோ, அக்ரிகல்ச்சரோ 3 சப்ஜெக்டையும் படிங்கோ கட்டாயமாக வீட்டுல. ஒரு கிழமைக்கு பயோசிஸ்டம் டெக்னாலஜி, ஒரு கிழமைக்கு SFT, ஒரு கிழமைக்கு IT அப்படி போகவானா ஒவ்வொரு நாளும் per day 3 சப்ஜெக்ட்லயும் 3 parallel செக்ஷனை படிங்க. சர்வேரிங்ல மேத்ஸ் பார்ட் பெருசா வாரது இல்ல. இல்ல நில அளவையில வந்து உங்களுக்கு தெரியும் பாஸ் பேப்பர் திரும்பவும் வாரது இல்ல. பாஸ் பேப்பர் திரும்பவும் வாரது இல்ல. பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் பரீட்சையில வராது, அது குறைவு. அவ்வாறு வாரது. நீங்க என்ன செய்யணும்டா உங்களோட டீச்சர்ஸ் கைட் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க தான் புது கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். எஸ்ஏ வந்த கொஸ்டின் வராது. இந்த முறை பிராக்டிக்கல் கொஸ்டின் வந்து எஸ்ஏக்கு வரக்கூடிய வாய்ப்பு குறைவு. இந்த முறை பிராக்டிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின் எஸ்ஏக்கு வராது. வரலாம். MHD NS கேட்டிக்கிறாங்க, அப்படிதான் பெருகிது. டிராக்டர் பாட்டால ஸ்ட்ரக்சர் போடலாம். வலு உடுக்கடத்தல் முறைகள் சில வேளை எஸ்ஏல இன்க்ளூட் பண்ணலாம். வேற எதுவும் மீக்கிதா கேட்கறதுக்கு? Yeah, some students asking spot exam பத்தி செல்லுங்கள் என்று சொல்ற. Dear student, spot exam எல்லாம் எங்கட கிளாஸ்ல நடக்கிறோம். நாங்க எங்கட இண்டிவிஜுவல் கிளாஸ்ல வந்து ஸ்பாட் எல்லாம் செஞ்சுட்டு போறோம். உங்களுக்கு தேவையாயிருந்தா இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி கேளுங்க என்னோட, சரியா? நாங்க ஸ்பாட் செஷன் செய்யறோம். PDF ஸ்பாட் இது எங்களுக்கு ஷேர் பண்ணலாம் உங்களோட. ஸ்பாட் எக்ஸாம்க்கு இந்த முறை பெரும்பாலும் 30 மார்க்ஸ் கிடைக்கும் 100க்கு. அதை கொஞ்சம் கவனத்திற்கொள்ளுங்க. உங்களோட நிலை சோதனை நாங்க எங்கட பிரைவேட் கிளாஸ்ல இதெல்லாம் செய்யறோம். தேவைன்னு இதுல கண்டெக்ட் பண்ணுங்க. இலை மரக்கறி வகைகளை அறுவடை செய்ய வேண்டும். இலை மரக்கறி வகைகளை அறுவடை செய்யக்கூடிய நேரம் காலை வேளை. அதிகாலையில சாரீரப்பதன் உயர்வாக இருக்கிறது தான் ரீசன். ஒருத்தர் கேட்டிக்கிறாங்க டைரக்ட் மெசேஜஸ். தென்
Shazna Zain is asking, sir, எந்த யூனிட்ல மேக்ஸிமம் கொஸ்டின் வார? சரி, எழுதிக்கோங்கோ எந்தெந்த கொஸ்டின்ல மேக்ஸிமம் அதிகளவான கொஸ்டின் வினாக்கள் வினவப்படுகிறது. பொதுவாக மண் பாடம் யூனிட் 2 யூனிட் 2ல அதிகளவான கொஸ்டின்கள் வரும். யூனிட் 3 சர்வேயிங்ல வரும். திரும்ப அதிகளவானது வர யூனிட் 8 அதுக்கு பிறகு யூனிட் 9 ஃபுட், யூனிட் 9 ஃபுட்ல வரும். திரும்ப யூனிட் 11 திருப்பி யூனிட் 12 கிரேட் 13 யூனிட் 12ல வரும் அதிகளவு. திருப்பி எலக்ட்ரானிக்ஸால வரும். திரும்ப யூனிட் அரிமரம் என்ற பாடத்திலையும் வணிக மலர் செய்கையும் முக்கியம். வணிக மலர் செய்கை இதுகெல்லாம் அதிகளவான கொஸ்டின்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. Okay, students, lot of students asking the private classes and so on. So I want to give few introduction. Monday to, this is a new batches we are taking. Monday to Saturday probably. Monday la irundhu Saturday matte engada project paper classes for a 3-month project paper class. Project paper class 3 month. So adu endha naalum Monday to Saturday 2 மணியில இருந்து 3:30 மட்டும் நடக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தா ஜாயின் பண்றதுக்கு நியூ பேஜர்ஸ் ஓட குரூப் நம்பர் 30 ஓட எங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். நான் சொன்ன நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, வேற எதுவும் क्वेश्चंस இருக்குதா? சார், பாஸ் பேப்பரை விட ஓன் क्वेश्चन கிரியேட் பண்ணி ஸ்டடி பண்றது பெட்டரா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை. யூ ஆர் நாட் எ எக்ஸாமினர். நீங்க பரீட்சை ஆணையாளர் இல்ல. and also you are not a examiner. கட்டாயமாக பாஸ் பேப்பர் ட்ரை பண்றது தான் பெட்டர். பாஸ் பேப்பரை ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. பாஸ் பேப்பர் உங்களுக்கு தெரியும் 2015ல இருந்து 2020 அட்லீஸ்ட் 5 years பாஸ் பேப்பர் உங்களோட கையில இருக்குது. மேக்சிமம் பாஸ் பேப்பரை செய்யுங்க. இந்த பாஸ் பேப்பர் செய்யறது லெக்சரர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் செய்யக்கூடியது. lecturers, professors செய்யக்கூடியது. So maximum try to your past paper. That's only your question, student. Yeah, உங்க questions முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டூடெண்ட் நாம மீட்டிங் எண்ட் பண்ணலாம். So any questions? Okay, I think all of students have finished the asking questions. Yes. So நம்மளுடைய செமினாரை எண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு செமினாருக்காண்டி உங்களுடைய டைம் ஒதுக்கி எங்களுக்காண்டி வந்து ஒரு நேரமும் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து அதுக்கப்புறம்
ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸுக்கு சரியான முறையில் நல்ல விளக்கம் கொடுத்த மிஸ்டர் ஃபஸ்லி அஹமத், ஜிசாக்குமுல்லா ஹைரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அதோட இது ஸ்டார்ட் ஆகினத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பங்கு பற்றி இந்த செமினாரை ஒரு உயிரோட்டமான செமினாராக நடத்தி முடிப்பதற்கு உதவிய அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ எங்களுடைய நீங்கள் யாருமே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகாமல் இருந்தது ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்த செமினார்கள் ஒருவேளை பயோடெக் தொடர்பான வேறு செமினார்களோ இல்லை வேறு ஸ்ட்ரீமுக்கான செமினார்களோ இருந்தால் அதுக்குரிய தகவல்களை அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வேறு ஸ்ட்ரீமில் இருந்தால் அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை பயோடெக் சம்பந்தமான ஏதாவது செமினார் இருந்தால் நீங்கள் அதில் பங்கு பெற்றலாம். அது வந்து நாங்கள் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ஃபர்ஸ்ட்லியே நீங்கள் பர்சனலாக கனெக்ட் பண்ணி அவருடைய கிளாஸில் ஜாயின் பண்ண சொன்னால் நீங்கள் அவரை கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட்லி அகெயின் இந்த செமினாரை நல்ல முறையில் செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சது. ஓகே, நம்ம மீட்டிங் என் பண்ணலாமா? என் பண்ணுவோம். என்ன? தேங்க்யூ. Good night, students. Best luck for your examinations.